ஒரு கோடீஸ்வரர், அவருக்கு 30 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அவருக்கு 3 பசங்க. மரண தருவாயில இருக்கும்போது தன்னோட பசங்களை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, உங்க 3 பேருக்கும் 10 கோடி ரூபாய் நான் சரிசமமா பிரிச்சு எழுதி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன புதைக்கும் போது உங்களுக்கு நான் கொடுத்த பணத்துல சரி பாதிய எனக்கு அந்த குழியிலேயே போட்டு நீங்க மூடிரணும். அப்பதான் அடுத்த ஜென்மத்திலையும் நான் பணக்காரனா பிறப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பசங்களும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்ல அவர் இறந்து போயிடுறாரு. காரியங்கள்லாம் முடியுது. மூத்த பையன் கிட்ட 2வது பையன் கேக்குறான், நீ குழியில பணம் போட்ட, ஆனா ரொம்ப ஜாஸ்தியா தெரியலையே, எவ்வளவு போட்ட அப்படின்னு கேக்குறான். இவன் சொல்றான், 1 கோடி ரூபாய் தான் போட்டேன். அவர் சொல்லிட்டாருன்னு 5 கோடியை யாராவது மண்ணுல போடுவாங்களா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு 2வது பையன் சொல்றான், நான் பரவாயில்ல, நான் 3 கோடி ரூபாய் குழிக்குள்ள போட்டேன் அப்படிங்கிறான். அந்த 3வது பையன் சொல்றான், நீங்க 2 பேருமே தப்பு பண்ணிட்டீங்க, அப்பாவோட வார்த்தைய மீறிட்டீங்க. ஆனா நானு அப்பா சொன்னதுக்கு மேல அவருக்கு பணம் குழியில போட்டேன் அப்படிங்கிறான். அவங்களுக்கு ஒன்னும் புரியல. இவன் ஒன்னும் அப்படி பணம் உள்ள போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அவன் சொல்றான், 10 கோடி ரூபாய்க்கு ஒரே செக்கா எழுதி குழிக்குள்ள போட்டுட்டேன்னு சொன்னானா. இது எப்படி இருக்கு?